ஹலோ ஆல், இதுதான் ஐஃபோன் 16. இந்த ஐஃபோன் 16 நான் ஆல்மோஸ்ட் 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1 இயர் கழிச்சு இந்த ஐஃபோன் 16 எப்படி இருக்கு? ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் இந்த செப்டம்பர் 23 போல வரும். ஸோ அந்த சேலில் நீங்கள் இந்த ஐஃபோன் 16 அரௌண்ட் 55Kக்கு வாங்கலாம், டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போக. 55Kக்கு இந்த ஐஃபோன் 16 1 இயர் கழிச்சும் ஒர்த்தா இருக்கா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஐஃபோன் 16ஓட பேட்டரியிலேருந்து ஆரம்பிச்சலாம். பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரி ஹெல்த் உள்ள போயிடலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு 92% இருக்குது அண்ட் சைக்கிள் கவுண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 307. 307 சைக்கிள் கவுண்ட் யூஸ் பண்ணி 92%. நான் இந்த ஃபோனை பெருசாக இன்டென்ஸாக யூஸ் பண்ணல, ரொம்ப கேமிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணல. யூடியூப், வாட்ஸ்அப் அந்த மாதிரி சின்னதாக தான் நார்மல் யூசேஜ் தான் பண்ணியிருந்தேன். அப்பப்போ ஃபோட்டோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா 307 சைக்கிளில் 92% குறைஞ்சிருக்கு. இந்த பேட்டரி ஹெல்த் அப்படின்றது நார்மலாக இருக்குது. ஏன்னா 1 இயர் ஆகி எனக்கு 92 இருக்குது. இன்னும் 12% இருக்குது 80 கீழே போக. ஒரு 2.5 இயர்ஸ் ஆகும் இந்த 80 கீழே போகிறதுக்கு. அண்ட் ஐஃபோன் 16 அவங்க வந்து பேட்டரி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா தான் சொல்கிறாங்க. ஸோ 500 சைக்கிள்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80 கீழே போகுது, 1000 சைக்கிள்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பேட்டரி ஹெல்த் ரொம்பவே நல்ல பேட்டரி ஹெல்த் தான் வென் கம்பேர்ட் டு அதர் ப்ரீவியஸ் ஐஃபோன் மாடல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளோ பேட்டரி வருது அப்படின்றது தான். லாஸ்ட் 10 days ரிப்போர்ட்டு உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பேட்டரி யூசேஜ் அப்படின்னு இருக்குல்ல, 100% அப்படின்றதுக்கு எவ்வளோ நேரம் வருது அப்படின்னு பார்த்துலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் 100 இருக்குது பாருங்கள். தேர்ஸ்டே இந்த 100%க்கு 8 hours 9 minutes ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. இது வந்து ரொம்பவே நல்லா நிற்கிது ஐஃபோனில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 7 hours 7 minutesக்கு ஒரு 80-85% இருக்குது. ஸோ நீங்கள் 100% ஒரு நாள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 8 hours 9 minutes ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஸ்க்ரீன் ஆஃப் டைம் 55 minutes கிடைக்குது. இது வந்து ரொம்பவே சூப்பரானது. இப்போ ஒரு 75%க்கு உங்களுக்கு 5 hours 40 minutes கிடைக்குது. இது வந்து மற்ற ஐஃபோன்ஸில் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அதுவும் வந்து ஒரு ப்ளஸ் மாடல் இல்லை, நார்மல் 17 தான். இதிலே இவ்வளோ நிற்கிது. இன்னமும் எனக்கு பேட்டரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே இதில் 16+ இருக்குது, அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் பற்றி பேசலாம். ஸ்டோரேஜ் அப்படின்னும் போது நான் வந்து 128 GB தான் வாங்கியிருந்தேன். அரௌண்ட் 80,000 rupees ஆச்சு. இந்த 128 GB வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோரேஜ் பத்தாது. நீங்கள் கொஞ்சோண்டு வீடியோ கொஞ்சோண்டு ஃபோட்டோ எடுத்தாலே, நான் யூஸ்வலி நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதனாலே எனக்கு ஸ்டோரேஜ் பாதிக்கு மேலே ஃபில் ஆகிடுது. அண்ட் நான் யூடியூப்காக நிறைய வீடியோ எடுக்கும் போது டக்குன்னு ஃபில் ஆகிடுது இந்த 128 GB. 15 ப்ரோவில் வந்து நான் வந்து 256 GB வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் அதில் வந்து ரொம்ப லெஸ் டைம் தான் நான் வந்து பேக்கப் எடுப்பேன் என்னோட மேக்புக்கு. பட் இப்போ வந்து 128 GBன்றதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக பேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று 256 GB வாங்கிக்கலாம், 10,000 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்து. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸு எல்லாம் வந்து ஓகேவாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு இன்னும் நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 10,000 ஒரு நல்ல சாம்சங் T7 ஹார்ட் டிஸ்கில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சாம்சங் T7 1 TB ஹார்ட் டிஸ்க் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் டேரெக்டாகவே ப்ளக்இன் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து இந்த ஃபோனுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மேக்புக் வச்சுருந்தாலும் அதில் இருக்க ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ T7 ஹார்ட் டிஸ்க் இந்த செப்டம்பர் 23 வந்து உங்களுக்கு சேல், ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசான் கிரேட் இந்தியன் டே சேலில் உங்களுக்கு ஆஃபரில் வரும். ஒரு 9,000 rupeesக்கே உங்களால் வாங்க முடியும். அந்த லிங்க்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் ஃபஸ்ட்டே நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து போட்டுருவேன். உங்களுக்கு உடனே ஏதாவது ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மிஸ் ஆகாமல் வாங்கணும், மேக்புக், ஐபேட், ஆப்பிள் வாட்ச், ஏர்பாட்ஸ் அதெல்லாம் வாங்கணும்னா நீங்கள் வந்து அந்த டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடனே நான் வந்து லிங்க்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவேன். சேல் ஸ்டார்ட் ஆனோடனே அதை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த டெலகிராம் சேனலில், நீங்களும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அரௌண்ட் 1000 GB கிட்ட உங்களுக்கு வந்துடும், 1 TB கிட்ட. ஸோ நான் அப்படி தான் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து அடிக்கடிக்கு மந்த்லி பேக்கப் பண்ணி ஓட்டிக்கிறேன். இதுக்காக நம்ம போயிட்டு இன்னும் 512 GB வாங்கணுமா, 1 TB வாங்கணுமா அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. ஸோ வெறும் ஒரு 128 GB ப்ளஸ் ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் வாங்குறது தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது நான் இந்த ஃபோனை வாங்கி ஒரு 11 months ஆகுது. ஸோ 11 months இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் இல்லவே இல்லை. நான் எல்லா iOSமே அப்டேட் பண்ணிட்டேன். கேமரா டிகிரேடேஷன் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் இல்லவே இல்லை. செம ஸ்மூத்தாக தான் இருக்குது. வாங்கின புதுசில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்டில் இருக்குது. எங்கேயுமே பக்கியாக இல்லை, லாகியாக இல்லை. ஒரே ஒரு இடம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா பட்டன். அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ண உடனே ஒரு 2 seconds வந்து டிலே ஆகுது. டிலே ஆகிட்டக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு கேமரா ஆப் ஓப்பன் ஆகுது. இது வந்து ஐஃபோன் 15 ப்ரோவில் நான் நோட்டீஸ் பண்ணல. மேபி அது 120 Hzனால சீக்கிரம் வர மாதிரி ஃபீல் ஆகுதான்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு 1 or 2 seconds அந்த பிளாக் ஸ்க்ரீன் இந்த ஐஃபோன் 16ல் நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி வாங்கின புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது, டாப் நாச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபோட்டோஸ் பற்றி பேசலாம். ஃபோட்டோஸ் பற்றி டீட்டெயில்டாக பேசி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். பட் அகைன் நான் வந்து சொல்கிறேன், ஸோ நான் போன ட்ரிப்ஸில் எடுத்த ஃபோட்டோஸில் 15 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இவ்வளோ ஜூம் பண்ணாலும் உடையில. அண்டு இந்த நைட்டில் எடுத்தால்
டாட்டாக வரும். அந்த இது வந்து இதில் வரல. அண்ட் கிளார்ஸ் வந்து இந்த ஐஃபோன் 16 வந்து வரல. வென் கம்பேர்ட் டு 15 ப்ரோவே 15 ப்ரோவில் கிளார் வந்து நிறையா இருந்தது. அண்ட் பகல் எடுக்கும்போது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அண்ட் நைட்டில் அந்த எல்லோ லைட் வரும்போதும் இந்த 16 வந்து உங்களுக்கு எந்த விதமான கிளாருமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்டில் எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் சுத்தமாக லைட் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. அதை வந்து எவ்வளோ நல்லா எடுத்து கொடுத்துருக்கு பாருங்கள். மூஞ்சிலாம் லைட்டாக கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆகிருக்கு தான். பட் லைட்டே இல்லாத இடத்துல இது எடுத்தது வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஃபோட்டோ அனதர் எக்ஸாம்பிள். ஸோ இருக்க லைட்லாம் ஸ்டெடியாக வச்சு எடுத்தது. பட் இந்த ஃபோட்டோ இன்னமும் சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணாலும் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ நைட்டில் எடுக்கும் போது நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஐஃபோன் 16 தெரியுது. பட் பகல் எடுக்கும் போது ஒண்டர்ஃபுல்லாக வருது. அண்ட் போர்ட்ரேட் வீடியோஸ்லாம் செம்மையாக வருது. அண்ட் இதில் எடுக்கிற வீடியோஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு நெகட்டிவ் பற்றி பேசணும். இந்த ஆப்பிள் வந்து இந்த 16 சீரீஸை மார்க்கெட்டிங் பண்ணதே ஆப்பிள் ஏஐ வச்சு தான். ஆப்பிள் ஏஐயில் என்னென்ன வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ எரேசர் வந்துச்சு. ஸோ ஃபோட்டோவில் பக்கத்தில் யாராவது ஆள் இருந்தால் அதுவே டிடெக்ட் பண்ணி எரேஸ் பண்ணுது. சூப்பர், நல்லா பண்ணுது. நமக்கு பின்னாடியே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை வந்து கொஞ்சம் சொதப்புது. மேபி சாம்சங்கில் இது வந்து நல்லா பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவே வந்து இல்லாததை கூட இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்குது சாம்சங். அந்த விதத்தில் ஆப்பிள் பண்ணல. பட் எரேஸ் பண்ண வேண்டிய விதத்தில் அதுவே டிடெக்ட் பண்ணி கிளியராக எரேஸ் பண்ணது கொஞ்சம் தூரத்தில் இருந்தா. ரெண்டாவது, இந்த ரைட்டிங் டூல்ஸ் அப்படின்னும் போது இந்த இமெயில், இந்த மாதிரி மெசேஜ் அதெல்லாம் நீங்கள் ஃபார்மலாக அனுப்புறீங்கன்னா ரீரைட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்ன பண்ணால் நீங்கள் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணுறீங்க, ஒரு சிக் லீவுக்கு மெயில் போடணும்னு நினைக்கிறீங்க, அந்த மெயிலை ரீரைட் பண்ணி கொடு கரெக்டாக பொலைட்டாக அப்படின்னா அது பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் ப்ரூஃப் ரீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுலேயே வந்து கமா, கிராமர் மிஸ்டேக் எது இருந்தாலும் அதுவே கரெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும். இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படிலாம் இருக்குது. அது வந்து ரியலிஸ்டிக்காக இல்லை, கொஞ்சம் கார்ட்டூனிஷாக இருக்குது. அது வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. ஏஐ ஃபீச்சர் வச்சு தான் இந்த ஐஃபோன் 16 மார்க்கெட் பண்ணாங்க. அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்க்காக இதை வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா வெறும் அந்த கேமரா எரேசர் மட்டும்தான் ரொம்ப யூஸ் பண்ணும். ஏஐ வச்சு மார்க்கெட்டிங் பண்ணாங்க இந்த ஐஃபோன் 16. எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. அதுக்காக ஒரு ஐஃபோன் 16 வாங்கணுமானா தேவையில்லை. மேபி வெயிட் பண்ணி பார்ப்போம். iOS 18 என்னென்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் வருது, அது வந்து ஒர்த்தா அப்படின்றதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட், ஷுட் யூ பை திஸ் ஐஃபோன் 16 அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லுவேன். 55,000 ரூபாய்க்கு இந்த ஐஃபோன் 16 உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அதோட வீடியோ போடுவேன். ஸோ அக்டோபர் 9 வந்து ஐஃபோன் 17 சீரிஸ் லான்ச் பண்ணுறாங்க. 17 வந்து அரௌண்ட் 80,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுவாங்க. அது ப்ரைஸ் பண்ணோன்னே இந்த 16 அஃபிஷியலாகவே 10K ப்ரைஸ் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இது ஐஃபோன் 16 70K விற்பாங்க, ஐஃபோன் 16 ப்ளஸ் 80K விற்பாங்க. 16 ப்ரோ அண்ட் 16 ப்ரோ மேக்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஏன்னா 17 ப்ரோ அண்ட் 17 ப்ரோ மேக்ஸை தான் அவங்க மெயினாக செல் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் வருஷமாக நடந்துட்டு இருக்கு. அதனால் உங்களோட ஓல்டர் ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் கம்மியாக வரலாம், ஆர் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் டே சேலில் கம்மியாக வரலாம். எவ்வளோ கம்மியாக வரும்னா அரௌண்ட் 55,000 வரும். எப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 16 வந்திருக்கும் போது ஐஃபோன் 15 வந்து அரௌண்ட் 55K ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருந்தாங்க 50,000 ரூபாய், 48,000 ரூபாய், 45,000 ரூபாய்க்கு வரும்லாம் சில பேர் போட்டிருந்தாங்க. பட் நான் அப்போவுமே சேல் வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் 55K வரும்னு. நீங்கள் வந்து 55K இந்த ஃபோனை ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை 57K வரலாம். ப்ளஸ் கேஷ்பேக் ஃப்ளிப்கார்ட்டில் விட்டாங்கன்னா ஆக்சிஸ் ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு ஒன்று இருக்குது. அது வாங்கினீங்கன்னா 5 to 7.5% கேஷ்பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த கேஷ்பேக் வேணும்னா இப்போவே அந்த கார்டு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அரௌண்ட் 55K இந்த ஐஃபோன் 17 வாங்கினா ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜ் கிடைக்கும். நான் எப்போவுமே ஒரு புது ஐஃபோன் வந்தோடனே வாங்குறத விட்டு அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான் சேலில் வாங்குங்க. பட் வாங்கும் போது நல்லா செக் பண்ணிவிட்டு கிளியராக எல்லாமே ஓகே, கிராக்கு ஸ்க்ராட்ச்லாம் இல்லாமல் புது ஐஃபோன் தான் வந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணோடனே ஓடிபி கொடுங்க. ஆர் ஒரு வீடியோ எடுத்துனே நீங்கள் வந்து அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுங்கள். அமேசான்னா அதை வச்சு நம்ம வந்து பேச ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக கரெக்டான ஐஃபோன் தான் வரும். சேஃப்டிக்காக வீடியோ எடுத்துனே இந்த ஐஃபோன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ 55K இந்த ஐஃபோன் கிடச்சுன்னா கண்ணை மூடின்னு நீங்கள் வந்து வாங்கலாம் ஐஃபோன் 17. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.